எங்களை செவுத்தோட சாய்ச்சி இப்படி காலை நீட்டி முட்டி மேலே ஒருத்தர் ஏறி நின்று தலையை வந்து இப்படி செவுத்தோட பிடிச்சிக்குவாங்க. அந்த பக்கம் 2 போலீஸு 2 லத்தியில் இருந்துட்டு அடித்தாங்கன்னா கால் ஒவ்வொரு அடிக்கும் தலைமுடி நட்டத்தில் நிற்கும். 2 லத்தி, எனக்கு மட்டும் 2 லத்தி உடைஞ்சது. இது கூடவே இந்த படத்துலேயே கூட இந்த இதில் சிவகார்த்திகேயனை கட்டி தூக்கியிருப்பாங்கள்ல, அதை அனுபவித்தோம், நேரடியாக அனுபவித்தோம். இரவு நேரத்தில் நிறையா பிணங்களை எரிச்சாங்க அப்படிங்கிறது. அது போக பெரும்பான்மையான பிணங்களை மதுக்கரையில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேரக்ஸ் அந்த முகாம் பகுதிக்கு கொண்டு போய் அந்த மதுக்கரை காடுகளில் வச்சு எரிச்சாங்கங்கிறது. அதுவும் முதல்வர் பக்தவச்சலம் வர நேரத்தில் அவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கீழ்பழவூர் சின்னசாமி அழுது, ஐயா எப்படியாவது இந்தியை தடுத்துருங்க ஐயா, நீங்கள் நினச்சா முடியுமையான்ட்டு கதறணும். அந்த காட்சி அப்படியே கொடுத்துருக்காங்க. உடம்பு முழுக்க வேட்டியை மண்ணெண்ணெயில் நினச்சி அதுக்கு மேலேயும் பெட்ரோல் ஊற்றி தீ குளித்தார். அப்போதும் ஐயோ அப்பா அம்மானு கதறாமல் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டு இறந்தாருங்கிறது. இது அவர் தான் முதல். எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர் தமிழர் தானை. தமிழர் தானை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சேனை, தமிழர் பெருஞ்சேனை அப்படின்ட்டு அது உண்மை. எனக்கு ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா நம்ம பேர் அப்படியே அந்த தானையும் சேனையும் ஒன்றா இருக்கு. என்னுடைய வலது கையிலையும் தம்பராஜனுடைய இடது கையிலையும் 2 பேருக்கும் ஒரு இதை போட்டு விலங்கு போட்டு வீதிகளில் நடத்தி கூட்டு போவாங்க. வணக்கம். 1965 நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை தழுவி வந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் ஒரு விவாதத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த படத்தினுடைய கதைக்களம் குறிப்பாக பொள்ளாச்சியில் நடந்த காவல்துறை இராணுவம் சேர்ந்து நடத்திய ஒடுக்குமுறையை மையப்படுத்தி பேசியிருக்கு. இந்த போராட்டத்தை நேரில் கண்டவரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றவருமான, அது மட்டும் இல்லாமல் 1985 நடந்த இந்திக்கு எதிரான சட்ட எரிப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்ட, அப்போது திமுகவினுடைய இளைஞரணியினுடைய துணை அமைப்பு செயலாளராகவும் இப்போது திமுகவினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய மாநில செயலாளராகவும் இருக்கக்கூடிய திரு உமாபதி அவர்கள் தான் இந்த நேர்காணலில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த இந்திக்கு எதிரான போராட்டம் எப்படி நடந்ததுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். பராசக்தி படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படம் எப்படி இருந்தது? உங்களுடைய அந்த பழைய நினைவுகளை படம் அசைபோட தூண்டிச்சா? படம் மிகச்சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கு. இது இப்போதைய நவீன திரைப்பட இதுக்கு தகுந்த மாதிரி தொடக்கம் முதல் இறுதி வரையில் ஒரு த்ரில்லர் மாதிரியே படத்தை எடுத்திருக்காங்க. எடுக்கப்பட்ட படம் பெரும்பாலும் நடைபெற்ற சம்பவங்களை அப்படியே உள்ளடக்கி அவைகளை கோர்த்து சில கற்பனை கதாபாத்திரங்கள், அதாவது கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், இந்த மாதிரியான கற்பனை கதாபாத்திரங்களில் உள்ள சேர்த்து அதை அப்படியே இது பண்ணியிருக்காங்க, புனைவு செஞ்சுருக்காங்க. நல்லா. ஆனால் எடுக்கப்பட்ட பல செய்திகள், பல நிகழ்ச்சிகள் உண்மை, கண்கூடான உண்மை. அப்போ பொள்ளாச்சியில் என்ன சார் நடந்தது? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். 65 February 12 அன்றைக்கி தான் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடுகள் நடந்தன என்றாலும் அந்த துப்பாக்கிச்சூடுகள் அனைத்தும் காவல்துறையால் நடைபெற்றது. ஆனால் பொள்ளாச்சியில் மட்டும் அது இராணுவத்தால் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. பல 100 என்கின்ற அளவில் தான் கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய தரப்பில் 10 பேர், அவங்களே 10 பேர்னு ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் நான் அப்போ நான் 8th standard படிக்கிற மாணவன். பொள்ளாச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் இந்தி எழுத்துக்களை அளிக்கிறாங்க. அந்த கும்பலில் நானும் போகிறேன். அங்கே அப்போ பொள்ளாச்சியில் 2 உயர்நிலைப் பள்ளிகள், முனிசிபல் ஹைஸ்கூலும் சமத்தூர் ராமையங்கார் முனிசிபல் ஹைஸ்கூல், 2 ஹைஸ்கூலும், ஒரு லேடிஸ் ஹைஸ்கூலு, அப்புறம் ஒரே ஒரு காலேஜ் தான் இருந்துச்சு, ஒரு பாலிடெக்னிக். இதுதான் மொத்த பாலிடெக்னிக் பொள்ளாச்சியோட அவுட்டரில் இருக்கும், இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதில் இந்த கல்லூரி மாணவர்களும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்தி எழுத்துக்களை அழிக்கும்போது கூட நான் இருக்கிறேன். அதை அழிச்சிட்டு திரும்பவும் அந்த கூட்டம் அப்படியே அஞ்சல் நிலையத்தை நோக்கி போகுது. தலைமை அஞ்சல் நிலையத்தை நோக்கி போகும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த வீதி நாங்கள் குடியிருக்கக்கூடிய கூட்செட் ரோடு. அப்போ அந்த வழியாக வரும்போதே எங்கள் அப்பா வெளியே நின்று இருந்தவர் என்னை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போட்டுறாரு. போராட்டத்தோடு போகிறப்ப ஆமாம், கூட்டத்தோடு போக வேண்டாம்,
அப்படின்னு சொல்லி பிடிச்சி போட்டுறாரு. நான் அழுகிறேன். நமக்கு அவர் வீட்டில் உள்ள அனுப்பிச்சிடுறாரு. அந்த கூட்டத்தோட அனுமதிக்கல என்ன. நான் உள்ளே போய் அழுதுகிட்டே படுத்திருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது படப்படான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த சத்தத்தை என்னோட அறிவுக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து ஏதோ இதை அழிச்சிட்டாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்தி அழிச்சிட்டாங்க, அதுக்கு பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்கங்கிற மாதிரி தான் நினச்சேன். அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து தெருவில் நின்று பார்க்கும்போது எங்களது குறுக்கு தெரு, மெயின் ரோடு வந்து மார்க்கெட் ரோடுன்னு சொல்லிட்டு கூட்டம் ஜேன்னு போகுது. திரும்பி கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா கரும் புகை எங்கே பார்த்தாலும் தெரிய ஆரம்பிச்சது. என்னமோ விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது அப்புறம் செய்தி வந்துச்சு. போலீஸு வந்து அங்கே தபால் ஆஃபீஸில் அது எதோ அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, அது என்னுடைய வயசுள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், என் மேலே ஏறுறான். அது அழிக்க போகும்போது இவன் போலீஸ் வந்து இறங்குன்னு எச்சரிக்கை சொல்கிறாங்க, சுட்டுருவேன் இறங்கிருன்னு. அவன் சுட்டுறாங்க. சுட்ட உடனே அவன் அந்த நடு இதிலிருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்ததை பார்த்த உடனே மக்கள் பதறி அடிச்சுட்டு கையில் கிடச்சதை எடுத்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. அப்போ போலீஸும் திருப்பி கண்ணீர் போய் கொண்டு துப்பாக்கி சூடு திரும்பவும் இவங்களை நோக்கி இது பண்ணுறாங்க. தடியடி எல்லாம் நடக்குது. எல்லாம் இந்த செதறின கூட்டம் இந்த வெயிலுக்கு போடப்பட்ட பந்தலுக்கு, ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னாடியும் வெயிலுக்கு பந்தல் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பந்தல்களுக்கு தீ வச்சுட்டே வர்றாங்க. ஒரு கூட்டம் அந்த பக்கத்து தெருவில் வழியாக போகும்போது அங்கே வந்து 2 ஸ்கூல் இருந்துச்சு. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலும் ஒரு ஹைஸ்கூலும், சமத்தூர் ராமையங்கார் ஹைஸ்கூலும் பாலகோபாலபுரம் பள்ளி தொடக்கப்பள்ளியும் இருந்துச்சு. அது 2மே வந்து குறை வைந்த பள்ளி தான். இது கல் கட்டடமெல்லாம் இல்லை. அப்போ அது 2க்குமே வந்து தீய வச்சிடுறாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே இதுக்குன்னே காத்துட்டு இருந்த மாதிரி இராணுவம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பொள்ளாச்சிக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. ஆமாம், அது இராணுவத்தினுடைய முகாம் வந்து மதுக்கரையில் இருக்குது, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மதுக்கரையில் இருக்குது. அங்கே போய் தகவல் சொல்லி வர்றதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். அரை மணி நேரத்தில் இராணுவம் அங்கே வந்துருச்சு. இராணுவம் வந்துட்டு கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சது. மக்கள் செதறி ஓடினாங்க. அந்த ஓடின மக்களை தான் நான் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி அரசனுடைய குறிப்புகள் ஆவணங்களே இப்போ அங்கே அந்த பொள்ளாச்சியில் தான் நிறைய பேர் வந்து இறந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? நிறையங்கிறத மட்டும், ஏன்னா 8ஆம் வகுப்பு படித்த அளவில் எனக்கு வந்து அப்போ இருந்த இதுக்கு பொள்ளாச்சி உடுமலை பாதையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வச்சு பெரும்பான்மையான, அதாவது போலீஸு சுத்தமாக இராணுவம் வந்து இதில் வேனில் சுற்றி வந்தாங்க, ரோந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் வெளியே ஊரடங்கு சட்டம் வெளியிட்டு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு வாரத்துக்கு மேலே இருந்திருக்கும். அப்போது அவங்க அதில் நிறைய பேர் அதில் சுட்டாங்க அப்படிங்கிறத மரப்பேட்டை பகுதியில், அதாவது மரப்பேட்டை அடுத்தது தான் சுடுகாடு. அங்கே இருக்கக்கூடிய மரப்பேட்டை பகுதியில் இருந்தவுடைய பெரியவங்க நண்பர்கள் சொல்லி தெரியும். ஒரு இரவு நேரத்தில் நிறையா பிணங்களை எரிச்சாங்க அப்படிங்கிறதுன்னு. அது போக பெரும்பான்மையான பிணங்களை மதுக்கரையில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேரக்ஸ் அந்த முகாம் பகுதிக்கு கொண்டு போய் அந்த மதுக்கரை காடுகளில் வச்சு எரிச்சாங்கங்கிறது அதுவும் உண்மைதான். 2 நடந்தது, எண்ணிக்கை தெரியாது. சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்தவங்க, கலந்துக்கிட்டவங்க, பராசக்தி படத்தை இப்போ பார்த்துருக்கீங்க. ஏறக்குறைய அந்த போராட்டத்தில் நடந்த விஷயங்களை படத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க? படத்தில் இருக்கிற உண்மை சம்பவங்கள், புனைவுகள்லாம் எது சார்? நீங்கள் இது ஒரு படம், திரைப்படமாக இருக்குது. எடுத்தவங்க அதை கொஞ்சம் கமர்ஷியலாக எடுக்கத்தான் செய்வாங்க. கமர்ஷியலாக எடுத்தாலும் செய்திகளை எவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதில் உண்மை சம்பவங்களுக்கு மேலே வந்து சில புனைவுகளையும் சேர்த்துருக்காங்க. கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், இது எல்லாமே புனைவுகள் தான். இது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் நடைபெற்ற சம்பவங்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன் சுடப்பட்ட செய்தி அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது இவருடைய தம்பியாக இருக்க அதர்வா சுடப்பட்ட காட்சி அது. அதே மாதிரி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் முதல்வர் பக்தவச்சலம் வர நேரத்தில் அவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கீழ்பழவூர் சின்னசாமி அழுது, ஐயா எப்படியாவது இந்தியை தடுத்துருங்க ஐயா, நீங்கள் நினச்சா முடியுமையான்ட்டு கதறணும். அந்த காட்சி அப்படியே கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா
அன்றைய இதில் வந்து அப்போவே வெளியே போய் தீக்குளிச்சதாக இருக்குது. ஆனால் அவர் வந்து ஊருக்கு போய் புலம்பி அழுது, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வியட்நாம் போரின் போது அந்த புத்த பிக்குகள் வந்து புத்தம் சரணம், அதாவது அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தங்களை தாங்களே தீயிட்டு கொளுத்தி கொண்ட அந்த செய்திகளை படித்திருந்ததால் இவருக்கும் அதே உணர்வை தூண்டப்பட்டு உடம்பு முழுக்க வேட்டியை மண்ணெண்ணெயில் நினச்சி சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் பெட்ரோல் ஊற்றி தீ குளித்தார். அப்போதும் ஐயோ அப்பா அம்மானு கதறாமல் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டு இறந்தாருங்கிறது. இது அவர் தான் முதல் 1964 ஜனவரி 25. அப்போ அவர் தான் முதல் தூண்டுதலாக செஞ்சவர். அவருக்கு அப்புறம் வந்து 65 தான் கோடம்பாக்கம் சிவலிங்கம் முதல்ல தீக்குளிக்கிறாரு. அவருக்கு பின்னாடியே விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாயவரம் சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம், கொஞ்சம் பேர் நஞ்சருந்தியும் சாகிறாங்க. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பிறகும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோன்ட்டு இவங்க அந்த இதுக்கு தங்களை முழுசாக அர்ப்பணித்து முடியலைன்னா செத்துருவோமடா அப்படிங்கிற முடிவுக்கு பெரும்பாலானவர்கள் வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் திமுகவா சேர்ந்தவர்கள். அதாவது கீழ்ப்பளவூர் சின்னசாமி திமுக உறுப்பினர், கோடம்பாக்கம் சிவலிங்கம் திமுகவினுடைய மன்ற செயலாளர், அதே மாதிரி விருகம்பாக்கம் அரங்கநாதன் திமுகவினுடைய கிளை செயலாளர், அந்த மாதிரியான பொறுப்புகளில் இருந்தவங்க பெரும்பாலும் அப்படி இருந்தாங்க. மாணவர்களாக இருந்தவர்கள் இப்போது கோவையில் தொண்டாமுத்தூர் தண்டபாணி இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க மாணவர்களாக இருந்தாங்க. ஆனால் திமுக உணர்வோடு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க சார் அப்படி? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் வருவாங்க சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு 2-3 காட்சிகளில் வருவாங்க. சிவகார்த்திகேயன் வந்து அவங்கள நடு ரோட்டில் தடுத்து நிப்பாட்டி இவருடைய கோரிக்கையை வந்து முன்வைப்பார். இந்த சம்பவம் வந்து நடந்ததா சார்? உண்மையா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போது பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அதற்கு முன்னாடி இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்கும்னு வாக்குறுதி கொடுத்தவர் நேரு. அவர் 64 மே மாதம் இறந்து போனதற்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்றவர் லால் பகதூர் சாஸ்திரி. அவர் காலத்தில் தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த இதில் வந்துக்கிட்டு இந்திரா காந்தி அவருடைய அமைச்சரவையில் ஒரு உறுப்பினராக இருந்தாரே தவிர அவர் வந்து இந்த ரோல் எடுக்கிற அளவுக்கு அவர் இருந்ததா இல்லை. ஆனால் இவங்க திரைக்கதைங்கிற அளவில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கொண்டு வந்து முன்னேற்ற வச்சுருக்காங்க. கதாநாயகி மாதிரியே அது ஒரு கற்பனை பதார்த்தமாக தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அது உண்மை சம்பவத்தோடு ஒட்டி வரல. அந்த மாதிரி ஒரு ரயிலும் வரல, அந்த மாதிரி ஒரு தீக்குளிப்போ, அந்த மாதிரி அந்த கையெழுத்துக்கள் வாங்கினங்கிறது அதுவுமே வந்து திரைக்கதை தான். இந்த மாதிரி படத்தில் வேற காட்சிகள் என்னெல்லாம் புனைவாக இருக்குது சார்? மெயின் இதுதான், இந்திரா காந்தி அம்மா வர்றது, இந்த மாதிரி செய்கிறது. மற்றபடி சரியாக இருந்ததுகளில் இப்போ கீழ்ப்பளவூர் சின்னசாமியினுடைய இது அந்த போலீஸ் அட்ராசிட்டிஸு, இதில் சிலது வந்து எனக்கே நான் அனுபவித்ததையே வந்து சில காட்சிகள் அங்கே பார்த்தேன். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து 86 காலகட்டத்தில் நடந்த போராட்டம். 86 காலகட்ட போராட்டமே அது எப்படி தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கான தொடக்க புள்ளி, முதல் பொறி பொள்ளாச்சி. அதாவது நாங்கள் இந்த உணர்வோடையே வளர்ந்தவங்க. இந்தி எதிர்ப்புங்கிறது ரத்தத்தோடு கலந்துருந்துச்சு. அப்போ 86 செப்டம்பர் 10 தினகரன் பேப்பரை பிரித்து படித்தோம்னா மதுரையில் இந்தி வெறி எம்பிக்கள் அட்டூழியம், தமிழ் பெயர் பலகைகளை தூக்கி எறிந்தனர். அதாவது அவங்க இந்தி இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸு மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னா சிவசண்முகம் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு போட்டு அந்த தமிழில் இந்தியில் இங்கிலீஷில் இருக்கணும். ஆனால் இது அங்கே வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்குது, இந்தி இல்லை. அதை பார்த்த உடனே அவனுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸுங்கிறதுனால தூக்கி எறிஞ்சிருக்கானுங்க. அப்போ அதை வந்து இந்தி தமிழ் பெயர் பலகைகளை தூக்கி எறிந்தனர் அப்படிங்கிறத 8 காலம் செய்தியாக தினகரன் போட்டுது. பார்த்தவொடனே நமக்கு கோபம் கொப்பளிச்சுது. அப்போ நம்ம இம்மீடியட்டாக அதுக்கு ரிட்டலியேட் பண்ணி ஆகணும். அப்போ ஒத்த நண்பர்களோட கலந்து பேசி, சரி இன்றைக்கி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவன் கேட்டான், இருக்கிற இந்தி எழுத்துக்களை பூரா அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து மாவட்ட செயலாளர், அப்போ நான் வந்து கோவை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். அப்போ நான் மாவட்ட செயலாளர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்.
ஆனால் இந்த மாதிரி ஆமாப்பா நானும் பார்த்தேன், எனக்கும் கோபமாக தான் இருந்துச்சு, ஏதாவது பண்ணத்தான் வேணும், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்தி இன்றைக்கி அழிச்சிடுறோம் அப்படின்னேன். அழிங்க, இன்னும் தலைமையை பெர்மிஷன் கொடுக்கல, இல்லாமல் செய்கிறதுங்கிறதும் தப்பாக போயிடும், ஆனால் செய்யாமையும் இருக்கக்கூடாது, செய்ய, ஆனால் திமுக பேர் வராமல் செஞ்சுக்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர் தமிழர் தானை அப்படின்னு. அந்த தமிழர் தானை வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சேனை, தமிழர் பெருஞ்சேனை அப்படின்ட்டு, அது உண்மை எனக்கு ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா நம்ம பேர் அப்படியே அந்த தானையும் சேனையும் ஒன்றா இருக்கு. அப்படி அந்த இதில் போட்டு போஸ்ட் ஆஃபீஸு, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், ரயில்வே ஸ்டேஷன் 3 பக்கமும் அழிச்சிட்டு இது பண்ணோம். அப்போ அந்த சுவர்கள்லேயும் இந்திய எதிர்ப்பு வாசகங்களை எழுதணும். ஏன் அழிக்கிறோங்கிறதையும் எழுதணும். இந்தி வெறி எம்பிக்களினுடைய அட்டூழியம், தமிழ் பெயர் பலைகளை தூக்கி எறிந்தனர், அதனை கண்டித்து நாங்கள் இந்தியை அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விளக்கம். அது போக இந்திய எதிர்ப்புக்கு என்னென்ன இது இருக்குதோ எல்லா வாசகங்களையும், இப்போது பெரும்பான்மை தான் நிரூபிக்கும் என்றால் இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலி அல்ல எலி, அண்ணா. இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில் அல்ல காக்கை, இது அண்ணா சொன்னது. அதே மாதிரி நீங்கள் காளிமுத்து சொன்னதையும் ஒன்று எழுதி வச்சோம். அது என்னன்னா, இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் அசோக சக்கரத்தின் ஆரக்கால்கள் பீத்தெறியப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதையும் எழுதணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சோம்னா அது ஒரு மாதிரி பரபரப்பாக, அடுத்து மறுநாள் வெடியும் போது பொள்ளாச்சி கொஞ்சம் பரபரப்பாச்சு. ஏற்கனவே துப்பாக்கி சூடெல்லாம் நடந்த இடமானதுனால அந்த மக்கள் கொஞ்சம் பரபரப்பானாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாலை முரசில் வந்து அன்று மாலையில் வந்த மாலை முரசில் பொள்ளாச்சியில் இந்திய எதிர்ப்பு போர் வெடித்தது அப்படின்ட்டு எங்களை உற்சாகப்படுத்தி விட்டாங்க. இதை பார்த்தோம்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உடுமலை, திருப்பூர், பழனி இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆதரவாளர்கள், இளைஞரணி, இவங்க எல்லாருமே தொடர்பு கொண்டு இந்தியில் அழிச்சிருங்கடான்னு சொல்லி இது பண்ணோம். கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணனும் ஆரிச்சாமியும் அங்கே சிறை வளாகத்தில் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் இருக்கும், அவங்க வந்து அதனோட பவிஷ்ய நிதி பவன் அப்படின்னு போட்டு இந்தியில் எழுதி அதை இந்த மெட்டல் லெட்டர்ஸில் அந்த கட்டடத்தில் இருந்துச்சு. இவங்க போய் அதை கடப்பாறை வச்சு நம்பி அதை உடைச்சாங்க. இப்படி இதாச்சு. இப்போ இதில் கூடவே இப்போ மாலை முரசு கொடுத்த உற்சாகம் அடுத்தடுத்து வந்து என்னன்னா, அடுத்த நாள் இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும். அடுத்த நாள் வந்து வடவர கடை முன் மறியல் அப்படின்ட்டு அங்கே குஜராத் ஸ்வீட் ஸ்டால்னு ஒருத்தன் கடை வச்சுருந்தான். அவன் கடைக்கு முன்னாடி போயிட்டு மறியல் பண்ணோம். அவன் நாங்கள் போனோடனே கடை சேர்த்துறேன்னா காத்தாத வெய்யி, நாங்கள் அப்புறம் யார் முன்னாடி மறியல் பண்ணுறதுன்ட்டு இருந்தோம். அது நல்லா வாய்ப்பானா அன்றைக்கு மாலை வரைக்கும் அங்கே மறியலும் பண்ணணும், பிரச்சாரமும் பண்ணோம். வர்றவனெல்லாம் வந்துக்கிட்டு, அதுலேயும் குறிப்பாக அந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் வந்து நீ இப்படி பண்ணுறது தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வேலைக்கெல்லாம் போகணும்னா எவ்வளோ சிரமப்படணும் அப்படின்னெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நல்லா வாய்ப்பாக இருந்தது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, ஒரு நாள் இதில் எல்லாமே தமிழர் தானேன்னு அந்த அந்த பேர் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. அது இளைஞர் அணியில் ஒரு 4 தம்பிக்கு வந்து, ஆனால் நம்ம பேர் வர வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம பேர் வர வேண்டாம்ப்பா, செயல் தான் வரணும் அப்படின்னா. இல்லை, நாங்கள் எங்கள் பேர் வரணும்னு ஆசைப்பட்றோம், நாங்கள் தனியாக செயல்படுறோம், தாராளமாக செய்ய, ஆனால் அப்போவும் நீங்கள் இந்த பேர் வைக்காதன்னு சொன்னோம். அப்போ எங்களுக்கு ஒரு பேர் வைங்கினாங்க, டைரான்னு பேர் வச்சோம். தமிழ் யூத்ஸ் ரெவல்யூஷனரி ஆர்மி, TYRA. இதெல்லாம் அந்த இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, பிளாட்டு, டெலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு தமிழ் இளைஞர் புரட்சி படைன்னு பேர் வச்சு விட்டோம். இவங்க போய் கொடும்பாவி கொடுத்துறது இந்தி வெறி எம்பிக்கள்னு சொல்லி அனுப்பிச்சா, இவங்க போய் அங்கே ராஜீவ்காந்தி கொடும்பாவின்ட்டானுங்க. ராஜீவ்காந்தி கொடும்பாவின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ்காரர்களுக்கும் வந்து அவங்க கோயம்புத்தூரில் கலைஞர் குடும்பாவையும் ஆசிரியர் வீரமணி குடும்பாவையும் எரிக்கிறதா அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க. அவங்க அறிவிப்பு கொடுத்தோன்னா தலைவர் குடும்பாவியை எரிக்கிறதுன்னு சொன்னதுக்கப்புறம் நாமே சும்மா இருக்கணும்ட்டு திமுக களத்துக்கு வந்துருச்சு. இங்கே இப்போ கோயம்புத்தூரில் கண்ணப்பண்ண, ஈரோட்டில் கணேஷ்மூர்த்தி, இவங்க எல்லாமே வந்து அவங்க அங்கங்கே ராஜீவ்காந்தி குடும்பாவை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது ஒட்டுமொத்தமாக என்ன போச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் அரெஸ்ட், எல்லோரும் ஜெயிலில் இருக்கிறோம். அப்போ ஜெயிலில் இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு என்னடா வேறு எங்கேயும் விட்டு போட்டு இங்கே மட்டுமே ஒரு இந்த மாதிரி ஆயிருக்கேன்னு சொல்லி போட்டு தலைவர் எங்களை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்தார். கலைஞரை வந்து பார்த்துட்டு, என்ன கண்ணப்பன் இங்கே மட்டும் இந்தி எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு. அதாவது பேர் எல்லாம் இந்த இளைஞரணி தான் காரணம் அப்படின்ட்டு என்னை சொல்லிட்டார். என்னன்னு கேட்டார். அப்புறம் சொன்னோம், தப்பில்லை, ரைட்,
நம்ம இதை விட வேண்டாம், இதை கொஞ்சம் மேற்கொண்டு நடத்தலாம்னு சொல்லி போட்டு அப்போவே சொல்கிறாரு, அக்டோபரில் இந்திய எதிர்ப்பு மாநாடு கோவையில் நடத்துறது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தான் தளபதி வந்து தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வச்சு பேசினார். அப்படி அது அந்த மாநாட்டில் தான் வந்து நவம்பர் 17 முதல் டிசம்பர் 9 வரை தமிழ்நாடு முழுவதும் சட்ட எரிப்பு போராட்டத்தை திமுக கையில் எடுக்குது. இப்போ எல்லாம் மாவட்டம் வாரியாக அப்படியே எரிச்சிட்டு வர்றாங்க. நவம்பர் 17 பேராசிரியர் தொடங்கி வச்சதை டிசம்பர் 9 கலைஞர் வந்து முடிச்சு வைக்கிறார். அப்போ கலைஞர் முடிச்சு வைக்கிற அந்த இதுக்குள்ளே வந்து இவங்களுக்கு போலீஸை பொறுத்தவரையில், அரசாங்கத்தை பொறுத்தவரையிலையும் ரொம்ப கொந்தளிச்சு போயிடுறாங்க. இந்திய எதிர்ப்பு போருங்கிறது எம்ஜிஆருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதில் எல்லா வகையிலையும் திமுகவை நசுக்கிறதுன்னு தீர்மானித்தவர். அவர் எடுத்த இதுகளில் ஒன்று, பேராசிரியர் உள்ளிட்ட 10 எம்எல்ஏக்களினுடைய பதவியை பறிக்கிறார். சட்டத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பேர். இதில் என்ன விசேஷம்னா, எம்பியாக இருக்கிற வைகோபாலசாமி சட்டத்தை எரிக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவரை பதவி நீக்கம் செய்யலை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் பதவி செய்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஒரு ஒரு கொடும் சிந்தனை என்னன்னா, அந்த அவங்கள பதவி நீக்கம் செய்யணுங்கிற தீர்மானத்தை நாவலரை வச்சு கொண்டு வர்றார். அவர் தான் அவை முன்னவர். நாவலர் வந்து பேராசிரியருடைய பதவியை பறிக்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றார். அந்த அளவுக்கு அவருடைய கொடூர சிந்தனை இருக்கு. இதனுடைய விளைவு தான் வந்து எங்களுக்கு அந்த கூடவே வந்து இந்த புறம் யாரா செய்கிறாங்கன்னா, இந்த இளைஞரணி பசங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் தமிழ்நாடு முழுவதுலையும் யார் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறதுன்னு சொல்லி அவங்க 2 வெடிகுண்டு வழக்கு போடுறாங்க. 1 திருச்சி முத்தரசநல்லூர் வெடிகுண்டு வழக்கு, 2 கோவையில் சிங்காநல்லூர் வெடிகுண்டு வழக்கு. இது சிங்காநல்லூரில் எங்களை வந்து ஒரு 6 தோழர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண நேரத்துலையும் உள்ளுக்குள்ள சிறையில் வந்து கடுமையான காவல் நிலையத்தில் லாக்கப்பில் வச்சு கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கி உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் நைய புடைத்து எங்களை இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க இதுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கேருந்து என்னன்னா, ஜெயிலிருந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒருக்கா வாய்தாவுக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது வேன் இருக்குது, வேனில் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அவங்க என்னுடைய வலது கையிலையும் தம்பராஜனுடைய இடது கையிலையும் அந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு இதை போட்டு விலங்கு போட்டு வீதிகளில் நடத்தி கூப்பிட்டு போவாங்க. அப்போது என்னன்னா அவமானமாக இருக்குமில்ல, விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. முன்னையும் போலீஸ் நிற்குது. எங்களை மட்டுமல்ல, பின்னாடியே அன்னைக்கு வாய்தாவுக்கு வரக்கூடிய பிட் பாக்கெட்டு, கேடி, முடிச்ச உச்சி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அவங்களோட நாங்களும் அந்த ரேங்க்லேயே போவோம். அப்படி போகிறது வந்து யாரோ படம் எடுத்து தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கலைஞருக்கு. அப்போ அவங்க படம் எடுக்கிறத பார்த்தோன்னே நாங்கள் கையை உயர்த்தி காமிச்சு அந்த எங்களுடைய எழுச்சியை வெளிப்படுத்தணும். அதை பார்த்த உடனே கலைஞர் சிங்கள ஜெயவர்த்தனா சிரித்து மகிழ்ந்திடுவான் அப்படிங்கிற தலைப்பில் கடிதம் எழுதினார். தம்பிக்கான கடிதம் அதில் குறிப்பிட்டார், அதாவது கையில் விலங்கிட்டு தெருக்களில் அழைத்து செல்லும்போது என் தம்பி வருவார்கள், அவமானத்தால் கூனி குறுகி வெட்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் என்று ஆள வந்தார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழுக்காக சிறை செல்கின்ற நேரத்தில் இதையெல்லாம் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதுன்ட்டு மணமகள் கையை மணமகன் பிடித்து கொண்டு தீவளம் வரும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு வருவார்களோ அந்த மகிழ்ச்சியை என் தம்பி மகளின் முகங்களில் காண்கின்றேன், பெருமகிழ்ச்சி எனக்குன்ட்டு தலைவர் கொடுத்தார். அது எங்களுக்கு கிரீடம் மாதிரி, எங்களுக்கு வாழ்நாளில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர். அந்த இதோட அந்த இப்படி எம்ஜிஆர் எல்லா வகையிலையும் கலைஞருக்கு வந்து அந்த இதில் சட்ட எரிப்பு போராட்டத்தினுடைய இதில் தீர்ப்பில் அவருக்கு தண்டிக்கப்பட்டு தண்டியனுக்குரிய அவருக்கு உடனடியாக கைதி உடையும் கொடுத்து கையில் அலுமினி தட்டையும் அலுமினி குவளையும் கொடுத்தார். அந்த அளவுக்கு அவர் எல்லா வகையிலையும் பேராசிரியர் பதவியை பறிக்கிறாரு, தோழர்களுடைய எங்களையெல்லாம் வந்து கடுமையான வெடிகுண்டு வழக்குகளை போடுறாங்க. தலைவர் கலைஞருக்கு வந்து கைதி விட கொடுத்து பார்க்குறாரு. இது எல்லாமே இப்படி தான் நடந்துச்சு அந்த 86 போராட்டம். காவல்துறையை உங்களை எப்படி சார் நடந்துச்சு? வேற்று இனத்தவன் வேற்று இதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் எங்களை பார்த்தாங்க. அதாவது நீ இனிமேல் இந்த போராட்டங்களுக்கு வருவியா, உங்களை முடிச்சு கட்டிடுற பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கு டிஎஸ்பியா வேலுன்னு ஒருத்தர் இருந்தார்.
அவர் எங்களை கேட்ட கேள்விகள் வந்து, உங்களுக்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் நீங்கள்லாம் சீனிவாசன் ஆயிடுவீங்களா, நீங்கள்லாம் காளிமுத்து ஆயிடுவீங்களா, நீங்கள்லாம் ரகுமான் கான் ஆயிடுவீங்களா, துரைமுருகன் ஆயிடுவீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த வழக்கு போட்டு இந்த வழக்கில் உங்களை தூக்கில் ஏற்றாமல் தூங்க மாட்டேன் அப்படின்னு அவர் டிஎஸ்பி அவர் ரேங்கை திட்டினார். அதுபோக வேறு அந்த சுகுமாரன் அப்படின்ட்டு ஒருத்தர் ரத்னசாமின்னு 2 ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தானுங்க. அவங்க வந்தாங்கன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நாராசமான வார்த்தைகளால் தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் திட்டி எங்களை வந்து அதிகபட்சமாக புண்படுத்தினாங்க. அதுபோக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை செவுத்தோட சாட்சி இப்படி காலை நீட்டி முட்டி மேலே ஒருத்தர் ஏறி நின்று தலையை வந்து இப்படி செவுத்தோடு பிடிச்சிக்குவாங்க. அந்த பக்கம் 2 போலீஸு 2 லத்தியில் வந்துட்டு அடித்தாங்கன்னா கால் ஒவ்வொரு அடிக்கும் தலைமுடி நட்டத்தில் நிற்கும். அந்த அளவுக்கான 2 லத்தி, எனக்கு மட்டும் 2 லத்தி உடைஞ்சது அந்த அடி. இது ஒரு நாள். மறுநாள் வந்து அங்கே வச்சுருந்த டேபிள் இருக்கும், அந்த டேபிளை பிடிச்சிட்டு நான் குமிஞ்சு நின்றுக்கணும். அப்போ குமிஞ்சு நின்னா பின்புறத்தில் அங்கேயும் லத்தியில் அட்டி பிச்சு எடுத்திருப்பாங்க. அது அந்த இதெல்லாம் தாங்கவே முடியாது. இது கூடவே இந்த படத்துலேயே கூட இந்த இதில் சிவகார்த்திகேயனை கட்டி தூக்கியிருப்பாங்கள்ல, அதை அனுபவித்தவங்க, நேரடியாக அனுபவித்தவங்க. அப்படி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. 2 ஷோல்டரும் பிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு வலிக்கும். மொத்த வெயிட்டுமே அங்கே தான் இருக்கும், உடம்பு ஒன்று வெயிட். அப்போ அந்த இது ஒன்று. இதுக்கு மேலே இந்த கையை இந்த பென்சிலை வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சி திரியிடுவானு, இந்த விரல் பூராமே நஞ்சு போன மாதிரி ஆயிரும். இது இத்தனையும் வந்து ஜனவரி மாதத்தில், அதாவது மார்கழி மாதத்தில் கோவை சிறையில், சிங்காநல்லூர் சிறையில், அது கடப்பை கல்லால் போட்டிருக்கு. அங்கே வந்து உள்ளுக்குள்ளே எங்களை லாக்கப்பில் உள்ளே தள்ளும்போது லுங்கி கூட இருக்காது, வெறும் ஜட்டியோடு தான் போய். அங்கே பேப்பரை விரித்து படுத்தோம்னா அந்த குளிருக்கு அப்படியே 1000 தேள் கொட்டுற மாதிரி உடம்பு பூரா அடிப்பட்ட வலி பூரா, அடித்தப்போ இருந்த வலியை விட இந்த வலி அதிகமாக இருக்கும். ஐயோ படுக்க முடியலேன்னு உட்காரலான்னு எந்திரிச்சு உட்கார்ந்தோம்னா பட்டாச்சு பிஞ்சிருக்கும். சரி உட்கார முடியல நின்றுக்குவோம் அப்படின்ட்டு நிற்கலாம்னா பாதம் ஏற்கனவே பிஞ்சு கிடக்குது. சரி ஏதாவது அந்த கம்பியாவது பிடிச்சி இது பண்ணி காப்பாற்றிக்கலான்னு நினச்சிட்டு கம்பியை பிடிச்சோம்னா அந்த விரல்கள் வந்து பூரா இதாக இருக்கிறதுனால அதுவும் முடியாது. ஆக படுக்க முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, சாய முடியாது. முழுமையாக அந்த சித்திரவதைங்கிறது உச்சபட்சம். ஆனால் இது எல்லாம் எப்படி தாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அப்போ யோசனை வரும். தளபதி வந்து அந்த நெருக்கடி கால நிலையில் மிஸ்ஸா சிறையில் அடிபட்டார்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து போலீஸு வந்து அவரை அந்த பூட்ஸ் காலில் எல்லாம் மிதித்தாங்க. இவர் அடித்த அடியை தடுக்க வந்த சிட்டிபாபு செத்தே போனார். அப்போ அந்த அளவுக்கு இல்லைடா, நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியுது, இது தாங்குவோம்னு எங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டோம், கன்சோல் பண்ணிக்கிட்டோம், எங்களை தேற்றிக்கொண்டோம். ஒரு 4 நாள் தானே அடிபட்டதுக்கு அப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் சுத்தமாக தெருவுன்னு சிறையில் தள்ளப்பட்ட பிறகு நடக்க முடியாமல் சிரமப்பட்டது, அது வேறு பிரச்சனை. அப்போ வந்து சரளைகள் பூராமே அதில் இருக்கும், அதில் நடந்தே போக முடியாது. அப்போ வீட்டில் சொல்லி 2 ஃபுட்பால் இது இருக்குல்ல, ஆங்கிலெட் வாங்கி 2 ஃபுட்பால் ஆங்கிலெட்டு ஒவ்வொரு காலுக்கும் போட்டுக்கிட்டு ரப்பர் ஹவாய் செருப்பு வாங்கி போட்டு அதில் தான் அப்படியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு நான் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு. கை கால் எல்லாம் வந்து வேறருக்கு 1 மாதம் ஆச்சு. இப்போ அப்படியே 65 போராட்டத்துக்கு வருவோம். பராசக்தி படத்தில் அண்ணா வந்து சிறையில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ வந்து அந்த ட்ரெய்லரில் வந்த அந்த டைலாக் கூட வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்போது 65 போராட்டத்தில் திமுகவினுடைய பங்களிப்பு என்னவா இருந்து சார்? திமுக 63 தொடங்கிய, அதாவது இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி ஆகணுங்கிறத அதை நடைமுறைப்படுத்துவது 1965 குடியரசு தினத்து அன்னைக்கு ஜனவரி 26 அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க தீர்மானம் பண்ணி இது பண்ணுறாங்க. 63 தொடங்கிய வந்து திமுக தொடர்ந்து தெருமுனை கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்,
எல்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட கிராமமாக வந்து தெரு தெருவாக போராட்டங்க இதை சொல்லி மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சட்ட எரிப்பு போராட்டத்தின் அப்போதும் நடந்தது. அதில் 2 விதமாக நடந்துச்சு. ஒன்று, நீண்டகால சிறைவாசத்துக்கு தயாரானவங்க பேரை வாங்கி இப்போ கோவை ராமநாதன், திருச்சியில் முத்துகிருஷ்ணன், குளித்தலை முத்துகிருஷ்ணன், அன்பில் தர்மலிங்கம், அந்த பக்கம் எஸ்எஸ் தென்னரசு, மதுரை முத்து, இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வந்து அவங்க தனியாக எல்லா போராட்ட குழுவினரால் கொண்டு வரப்பட்டு ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது போக எல்லாருமே ஜென்ரலாக போகிற குறைந்த கால சிறைவாசத்துக்கு அதுக்கு ஒரு 6 மாதம் அளவுக்கு சிறைக்கு போகிறதுக்கு தயாராகும் அவங்களும். இப்படி தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் இது பண்ணுறாங்க. அண்ணா வந்து 65 அந்த சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு வர்றாரு. சென்னையினுடைய அப்போதைய என்ட்ரன்ஸாக இருந்தது இப்போது இப்படி அண்ணா நகர், அந்த அண்ணா நகர் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு அண்ணாவையும் அவர் கூட வந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்கங்கிறத குறிக்கின்ற விதத்தில் தான் அண்ணா நகரினுடைய ஆர்ட்ஸை அதே இடத்துல அமைச்சிருக்காங்க. அது போக கலைஞர் வந்து பாளையங்கோட்டை சிறையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நாஞ்சில் மனோகரன், நாவலர், பேராசிரியர், கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து தலைவர்களும் அன்றைக்கு வந்து சிறைவாசத்தை அனுபவித்தாங்க. இது கூடவே என்னென்னா சைமல்டேனியஸாக மாணவர்கள் போராட்டமாகவும் இது டெவலப் ஆகிடுது. மாணவர்கள் போராட்டத்தில் என்னென்னா ஆங்காங்கே வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியும் மற்ற இதுகளையும் மாதிரியும் வன்முறைகள் தலை தூக்க ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து இவங்க தீக்குளித்தும் நஞ்சருந்தியும் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகளும் வரும்போது அண்ணா வந்துக்கிட்டு இதை ரொம்பவுமே கண்ணீர் வடித்தார். செய்யாதீங்கடா, தயவு சாகாதீங்கடா, நீங்கள் வாழணும், உங்களுக்காக வேண்டி தானே நாங்கள் இந்த போராட்டம் பண்ணுறோம். இதில் போய் நீ சத்துனா என்ன பண்ணுறது, நீ சாகக்கூடாதுன்னு அண்ணா அறிக்கை மேல் அறிக்கை விடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அந்த இதில் வந்து அண்ணா சொல்கிறாரு, இந்த போராட்டத்தை இனிமேல் எங்கள் கையில் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டாம், இது எப்படி எடுத்து செல்லணும், அரசியல் ரீதியாகவும் அரசாங்கத்தை பணிய வைக்கின்ற விதமாகவும் எப்படி போராட்டத்தை நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். மாணவர்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அதர்வாட்ட சொல்கிற மாதிரி சொல்லுவாப்புல. அவன் அதர்வா வந்துக்கிட்டு இல்லை இப்படித்தான் செய்யணும், தீவிரவாதம் வன்முறை இந்த மாதிரி செய்யணும்னு அவன் சொல்லும்போது இவர் அண்ணாவாக இருந்து இவர் சொல்லுவாப்புல, அண்ணா சொல்கிறத கேள்றா அப்படின்னு அப்படி சொல்கிறது. அவன் படத்தில் பார்த்தா அண்ணான்னு தன்னை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே வந்து அண்ணாவை சொன்னது. அண்ணா தான் வந்து நீங்கள் வன்முறையை கைவிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வழிபடுத்துறதுக்கு 65 காலகட்டங்கள்லேருந்தே அந்த இதை தலைவர் கையில் எடுத்தார். இதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருமொழி கொள்கையை கொண்டு வந்து அதை பற்றி பேசும்போது தான் வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமாக்கிய இந்த 3 இதுவும் இருக்கிற வரைக்கும் அண்ணாதான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறான் என்று அர்த்தம் அப்படின்னு அண்ணா அன்னைக்கு சட்டமன்றத்திலே சொன்னார். ஆனால் அந்த வந்து இன்னைக்கு இவங்க படத்தில் சென்சார் பண்ணியிருக்காங்க. சார், அது மாதிரி படத்தில் வந்து மாணவர்களுடைய போராட்டம் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து காட்டப்படும். அதில் வந்து திமுகவுக்கு படம் பார்க்குறப்ப பெரும் பங்களிப்பு இல்லை, கட்சிக்கும் போராட்டத்துக்கும் வந்து தொடர்பு இல்லைன்ற மாதிரியே தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் கடைசியில் வந்து அண்ணா ஆட்சி ஏற்பார், அவர் சில தீர்மானங்கள்லாம் வந்து கொண்டு வருவார். நீங்கள் வந்து திமுகவினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த போராட்டத்துக்கும் கட்சிக்குமான தொடர்பு நான் சொல்லுங்களேன். முழுக்க நீங்கள் 38 தொடங்கினீங்கன்னா கூட 38 கட்டாய இந்தியை ராஜாஜி கொண்டு வந்த நேரத்தில் தந்தை பெரியார் தான் எதிர்த்தார். அன்னைக்கு என்னன்னா இவன் அப்போத்தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு சூத்திரனுக்கு படிப்புங்கிறது அப்போ தான் கிடைக்கிது. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான படிப்பு கிடைச்ச அந்த நேரத்தில் அவன் கூடவே இங்கிலீஷும் கற்றுக்கணும். அவன் ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்கள், அதனால இங்கிலீஷ் கற்றுக்கணும். கூடவே வந்துக்கிட்டு இந்தியும் கற்றுக்கணும்னு ராஜாஜி திட்டமிட்டு இவன் வந்து திரும்பவும் எனக்கு படிப்பே வேண்டாம், தமிழும் படித்து ஆங்கிலமும் படித்து இந்தியும் படிக்கணும் போது எனக்கு படிப்பே வேண்டாம், நான் திரும்பவும் மாடு மேய்க்கவே போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போகணும்னு எதிர்பார்த்து தான் நரிச்சந்திரத்தோட ராஜகோபாலாச்சாரியார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இதை புரிந்து கொண்ட பெரியார்
அதை எதிர்த்து போராட்டத்தை கிளம்பினார். அப்போ அவர் தான் மட்டுமே இப்போ இது பண்ணாமல் இருக்கும்ட்டு தமிழ் அறிஞர்களாக இருக்கக்கூடிய தமிழ்கடல் மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், கரந்தை உமா மகேஸ்வரனார், இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து போராட்டத்தில் முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. அப்போ தான் கலைஞரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவர் பள்ளி மாணவராக அவர் அரசியலும் பொது வாழ்விலும் அடியெடுத்து வைப்பது போல இந்திய எதிர்ப்பு வாசகங்களை உடன்படித்த மாணவர்களை அழைச்சிட்டு திருவாரூர் வீதிகளில் கொடுத்ததா ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. அப்போ அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 48 அது போராட்டம் அதுக்கு ஒரு முடிவு வருது. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஓமந்தூரார் காலத்தில் மறுபடியும் இந்தியை கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணும்போது அப்பவும் கடுமையான போராட்டங்களை தளபதி அண்ணாவாக போராட்டத்தினுடைய சக்கரவர்த்தி ஆகுது சர்வாதிகாரி அண்ணாங்கிற மாதிரி போட்டு அவர் போராட்டத்தை திரும்பவும் 48 நடத்துகிறாங்க. அப்போ கலைஞருடைய பங்கு என்னென்னா, அவர் திருமணம் ஆகிறதுக்கு கல்யாணத்துக்கு நின்றுருக்காரு. தயாளம்மையாருடைய திருமணம் பண்ணுறதுக்கு மண்டபத்தில் இருக்கிறவர் தெருவழியாக இந்திய எதிர்ப்பு கோஷம் போட்டுட்டு ஊர்வலம் போனவுடனே அவங்களோட இவர் போயிடுறாரு. திருமணத்தை விடவும் தமிழை காக்கின்ற போராட்டம் முக்கியம்னு அவர் நினைக்கிறார். இது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 52 அப்போ தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கான இது இந்திய பெயர் பலகைகளில் ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்களில் இந்திய எழுத்துக்களை திணிக்கிறாங்க. அதுலேயும் முதல்ல இந்தி, 2வது இங்கிலீஷு, 3வது தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை எதிர்த்து திமுகவும் அதிமுக திராவிடர் கழகமும் பிரிஞ்சிருந்த நேரத்தில் கூட 2 பேரும் போராட்டத்தில் இறங்கி திமுகவும் இந்திய எழுத்துக்களை அளிக்குது, திராவிடர் கழகமும் அளிக்குது. திருச்சியை பொறுத்த வரையில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பெரியார் இந்திய எழுத்துக்களை அளிக்கிறாரு, போஸ்ட் ஆஃபீஸில் கலைஞர் அடிக்கிறார். இப்படி அந்த போராட்டங்கள் அதுலேயும் கலைஞருடைய பங்கு இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, அப்போது இவங்க தார்பூசி அளிக்கின்ற இந்திய எழுத்துக்களை இன்றைக்கி தமிழ் தேசிய தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய மாப்போசி மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு போய் அதை தொடச்சி அந்த இந்திய எழுத்துக்கள் தெரிகிற மாதிரி எழுத்துக்களை பண்ணிட்டு இவங்க திராவிட இயக்கத்தினர் தார்பூசி அழிக்கிறது, இவங்க தமிழரசு கழகம் போய் அதை தொடச்சி எடுக்கிறது. இந்த மாதிரியும் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் 52க்கு அப்புறம் திரும்பவும் பெரும் இதானது 65. அந்த 65 போராட்டத்தில் தான் அண்ணா முதல் கொண்டு நாவலர், பேராசிரியர் இத்தனை பேரும் சட்டமறித்தும் உள்ளே போகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கழக முன்னணியினர் சட்டரி போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. அது போக கலைஞருக்கு தனிமை சிறையில் அவரை கொண்டு போய் சென்னையில் கைது பண்ணி இதில் கொண்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நெஞ்சுவலி இருக்கின்ற காரணத்தையும் மறுத்து அவரை கொண்டு போய் பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. இது போக ஆங்காங்கே ஈடுபட்ட, நான் முன்னதே சொன்ன மாதிரி தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாருமே திமுகவினுடைய உறுப்பினர்கள். அதனால் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவினுடைய பங்கு திமுகவுக்கு நிகர் திமுக மட்டும்தான். ஆனால் இதில் படத்தில் அவங்க கமர்ஷியலாக இதை காமிச்சோம்னா எப்படி மோடியினுடைய சர்க்கார் இதை விடமாட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம், இல்லை வேறு எப்படியே இருந்திருக்கலாம். அவங்க அந்த திமுகவினுடைய பார்ட்டை திமுகவின் பார்ட்டாக காமிக்காமல் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் கலைஞர் அரெஸ்ட் ஆனதை ஒரு காட்சியில் சொல்லிடுறாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, இவரை கொண்டு போய் பாளையங்கோட்டையில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் அண்ணா ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கிற காட்சிகள் அதெல்லாம் செய்கிறவங்க எந்த தம்பி, அவங்க எல்லாமே என் தம்பிக்கு தான் அப்படிங்கிற ஒரு காட்சி அப்படி வந்துட்டு போகும். அப்படி அந்த அளவுக்கு தான் அவங்க ஒரு கமர்ஷியலாகவும் அவங்களுக்கும் போட்ட பணத்தை எடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு அந்த இதில் திமுகவை வலியுறுத்தி சொல்லலைங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சார், அது மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் பொள்ளாச்சியில் இருக்கிறப்ப ஆந்திராவில் இருந்து ஒருத்தரும் பெங்காலில் இருந்து ஒருத்தரும் இருப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் கடைசியாக போகிறப்ப ஒரு மலையாள நடிகரும் இவங்களுக்கு உதவி பண்ணுவார். அப்போ அந்த போராட்டத்தின் போது மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருந்தாங்களா? அது அப்படி நடந்தா சார்? இல்லை, அப்படி இதெல்லாம் திரைக்கதை. இப்போ இதுக்கு உயிர் ஊட்டுறதுக்காக வேண்டிய பொதுவாக ஆங்காங்கே கேரளாவில் சில இடங்கள்லையும் பெங்களூரிலும் ஹைதராபாத்தில் கூட லேசாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பெருமளவுக்கு வெஸ்ட் பெங்காலில் இருந்துச்சு, கல்கத்தாவில் இந்திய எதிர்ப்பு உணர்வுகள் இருந்துச்சு. அங்கே அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. இது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் ஆகி அங்கிருந்து இங்கிருந்து வர்றதுங்கிறது அது திரைக்கதை. இப்போ இன்றைக்கி ஒரு சமகாலத்தை பிரதிபலிக்கிற அரசியல் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதை இப்போதையே அப்படி கொண்டு சேர்த்துருக்காங்க.
இந்தி எதிர்ப்புங்கிறது வந்து வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல எதிர்க்கிறது, இந்தியாவினுடைய எல்லா மொழிகளும் எல்லா மாநிலங்களில் இருந்தும் அதற்கு எதிர்ப்புணர்வுகள் இருக்குதுங்கிறத உணர்த்திருக்கிறாங்க. மற்றபடிக்கு அந்த எப்படி அந்த ரயில் காட்சிங்கிறது சித்தரிக்கப்பட்ட காட்சியோ, அந்த அதில் வந்து அவங்க கையெழுத்தெல்லாம் வாங்குற மாதிரிங்க, அப்படியெல்லாம் கையெழுத்தெல்லாம் அதுவும் வாங்கலை. அது எல்லாமே திரைக்கதைக்கான புனைவு சித்திரங்கள் தான். எப்படி இந்திரா காந்தி அம்மாவும் இல்லை, முழுக்க அது அப்போ கதாநாயகன் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. இந்த அம்மாவுக்கு எந்த ரோலும் இருந்ததா எனக்கு தெரியல. இவங்க காலத்தில் இல்லை, அவங்க காலம் முழுவதும் இந்திய எதிர்ப்பு பெருசாக கை வரல. இடையில 77ல் மொரார்ஜி தேசாய் இருந்தபோது ஒரு தடவை வந்து அவர் வந்து இந்திய எதிர்ப்பு என்பது செத்த குதிரைன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து ஒரு சின்ன போராட்டம், ஒரு மாநாடு எல்லாமே நடந்துச்சு. அதில் தான் வைகோ கொஞ்சம் அப்படி எழுந்து வந்தது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான். தலைவர் அவர்களே, உங்கள் ஓடிவிட்ட ஓரிரு எட்டப்பர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், 1000 ஓரவைத்துறைகள் நாங்கள் அணிவகுத்து காத்திருக்கிறோம். காட்டிக் கொடுக்கும் விபீஷணர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பின்னால் லட்சக்கணக்கான கும்பகர்ணர்கள் காத்து கொண்டிருக்கின்றோம்னு அன்றைக்கி பேசினார். அதாவது நாவலர் வெளியே போன நேரம் அது. அவங்கள பற்றிலாம் கவலைப்பட்டிருக்காதீங்க, எங்களுக்காக வேண்டி வாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வைகோ வந்து பேசினார். அது வந்து 77. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா பீரியடில் இந்த பிரச்சனைகள் எதுவும் வரல, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துச்சு. 86ல் ராஜீவ்காந்தி வந்தப்போ தான் இது. அதுவும் என்னென்னா இந்த நவோதயா பள்ளிகளை திணிக்கிறத வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்தி வெறி எம்பிக்கள் வந்து மதுரையில் நடத்தின அந்த அட்டூழியம் வந்து அது ஒரு காரணமாக அமைஞ்சது. இதில் இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே செய்யணும்னா புதுக்கோட்டையிலையும் ஒரு டீம், நல்ல டீம் வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி ஆங்காங்கே மாநிலம் முழுவதும் பேட்சாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒரு வடிவத்துக்கு கொண்டு போனது போராட்டத்தை அடுத்து குடும்ப அவியரிப்புக்கு பின்னாடி இதானது. தலைவர் வந்து பார்த்தது, மாநாட்டுக்கு அறிவித்தது, மாநாட்டுக்கு பிறகு மாநாட்டிலேயே வந்து இந்த சட்டறிவு போராட்டம் அறிவிச்சதுங்க. இது எல்லாமே பொள்ளாச்சியிலிருந்து தொடங்கின அந்த இதாக இருக்கும். 86 போராட்டம் மொழிப்போர்க்களத்தினுடைய மையம் புள்ளி பொள்ளாச்சியாக. இந்த இந்திய எதிர்ப்பு என்கின்ற இந்த உணர்வு வெறும் இந்திய எதிர்ப்பு இல்லை, தமிழை காக்க வேண்டும், தமிழை தொடர்ச்சியாக இருக்கணுங்கிறது தான். இன்றைக்கி நமக்கு கீழடியில் கிடைக்கிற ஆய்வுகள் வந்து தமிழர்களுடைய தொன்மை என்பது இரும்பை பயன்படுத்தினதே 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்த ஆரம்பித்தாங்கங்கிறது தெரியும் போது, இன்னமும் சொல்ல போனால் அந்த அளவுக்கு பண்பட்ட நாகரிகத்தை உடையுள்ள அந்த தமிழர்கள்ங்கிற இத்தனையும் இருக்குது. இத்தனையும் இன்றைக்கு மோடி அரசு நம்மை வெளிப்படுத்தாமல் இதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலினும் இளந்தலைவர் இளைய கலைஞர் உதயநிதி ஸ்டாலினும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் உயர்த்தி பிடித்த தமிழ் கொடியை தாழாமல் நாங்கள் கொண்டு செல்வோம், வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் நிறைய கொண்டிருக்கின்றோம். நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.